ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சயின்ஸ் டெய்ரி. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து திருச்செங்கோடு தான் போகிறோம். ஸோ திருச்செங்கோடில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். நான் இது வரைக்கும் வந்து திருச்செங்கோடில் இந்த கோவிலுக்கு போனதே இல்லை. அண்ட் போனதுக்கப்புறம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ கீழே வரைக்கும் போனதுக்கப்புறம், அதாவது பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போனதுக்கப்புறம் அங்கே இருந்து ஒரு 10 rupees சார்ஜ் பண்ணுற மாதிரியான கோவில். ஸோ மலை மேலே இருக்கிறது அந்த ஹைட்லேருந்து பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் போயிருக்கீங்களா அண்ட் போகும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் ஸ்டாண்டிங்கில் போனேன். அதுதான் எனக்கு இருக்கிறதுவே வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு த்ரில்லிங்காக இருந்தது. ஏன்னா அவ்வளோ ஒரு கூட்டமான ஒரு பஸ்ஸில், ஏன்னா டைம் டு டைம் தான் பஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் ஓகே, கிடைக்கிற டைமுக்கு நம்ம போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறியாச்சு. ஏறும்போது ஒரு கையிலேயே ஓகே அப்படியே நம்ம வந்து இது வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டோரி போடுறதுக்காக எடுத்திருந்தேன். அந்த வீடியோவை நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸில் போயிருந்தேன். அண்ட் ரிட்டன் வரும்போது வந்து அங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஸ்டெப்ஸில் நான் வந்திருந்தோம். அதனால் வந்து 2 வழியுமே பார்த்ததில் ரொம்ப ஹாப்பி. ஸ்டெப்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருந்தது. லைக் ஒரு 30 minutes வந்துட்டு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, நான் இறங்கி வந்திருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் வரத்துக்கு ரொம்பவே எனக்கு சுத்தாக இருந்தது. ஒரு வேளை நாங்கள் வழி மாறி வந்துட்டோமா அப்படின்னு தெரியல. அண்ட் மேலே போனதுக்கப்புறம் வந்து ரொம்ப வெயில் இல்லை, அந்த ஹீட் தெரியல அப்படின்னு கூட சொல்லலாம். பயங்கரமான கூட்டம். கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 2.5 hours நாங்கள் வந்து லைனில் வந்து நின்னோம். அதுவே 25 rupees வந்து டிக்கெட்டில். ஃப்ரீ தர்ஷனம் அப்படின்னு சொன்னால் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேலே ஒரு கோவில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் மேலே இருக்க கோவிலுக்கு வந்து போகலை. கீழேயே வந்துட்டு இருக்கக்கூடிய கோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வியூ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, ஃபஸ்ட் நம்ம வந்து சாமி தரிசனம் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்குள்ளே போயிட்டேன். பட் கோவிலுக்குள்ளே வீடியோ எடுக்கிற அளவுக்கு டைம் இல்லை. அதை விட மட்டும் பார்த்திங்கன்னா அங்கே சுத்தமாக டவரே எடுக்கலை. அதுதான் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்திருந்தேன். ஸோ இந்த மாதிரி சின்ன கிளிப்ஸு, பிக்கு அது எல்லாமே அவங்க கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் ரிட்டன் நாங்கள் வந்துட்டோம். ஒரு 2.5 hours அப்புறம் நான் சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது தரிசனம். அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் வரும்போது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு கோவில் அங்கே அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த கோவில் பார்க்குறதுக்குமே இன்னும் நல்லா இருந்தது. அண்டு முருகரோட கோவில் இருந்தது. அதாவது முருகருடைய கோவில் வந்து நடுவில் படிக்கட்டிலேயே இருந்தது. ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு நினச்சதை வேண்டிக்கோங்க. அது நடந்துருச்சுன்னா நீங்கள் படிக்கட்டில் வந்து சூடம், கற்பூரம், அது கற்பூரம் இல்லைன்னா வந்துட்டு விளக்கு இந்த மாதிரி நீங்கள் ஏற்றலாம் அப்படிங்கிறது அங்கே சொல்லியிருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில விஷயங்கள் வந்து ப்ரே பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நடக்கும். நடந்ததுக்கப்புறம் அங்கே போயிட்டு நம்ம என்ன வேண்டுதல் வச்சோமோ அந்த வேண்டுதலை நிறைவேற்றலாம். இதுதான், நாங்கள் ரிட்டன் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் ஒரு 5 minutes இறங்கணும்னு நினைக்கிறேன். 5 minutes இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அது வரைக்கும் வந்துட்டு நம்ம இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் இந்த மினி vlog உங்கள் கூட ஷேர் பண்ணணும் ரொம்ப நாள். ஆக்சுவலி இது வந்து நான் பொங்கல் லீவில் எடுத்தது. நான் இப்போ தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். கீழேருந்து பார்க்கும்போது இந்த வியூ இவ்வளோ பெரிய மலைக்காக நம்ம போனோம், பார்க்கும்போது அப்படி இல்லையே அப்படின்னு இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய், ஹேவ் அ நைஸ் டே.